இல்லை, வெரி குட் கொஸ்டின். இது எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான் இது. நீ என்னப்பா வேதாந்தம் பேசலாம், ஆனால் நாளைக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த தாயார் துடிக்க தான் செய்வார். ஏதாவது காலகட்டத்தில் அந்த ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதோட துக்கம், அதை விட பெரிய துக்கம் கிடையாது. நீ இந்த வேதாந்தத்தை வச்சு உன்னால் அதை க்யூர் பண்ண முடியுமா, சரி செய்ய முடியுமா, மந்திரம் போட முடியுமா? இந்த வேதாந்தம்லாம் இருக்குது, மாயை இருக்குது, ஃபிலாசபி இருக்குது, பூர்வ பலன்லாம் இருக்குது. அதனால தான் அந்த குழந்தை இப்போ கஷ்டப்படுறது. ஆனால் அந்த தாயாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அந்த குழந்தை, சின்ன குழந்தை, நம்ம 90 வயசை விட்டுருவோம், இப்போ அது ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். சின்ன வயசு இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஆணவ குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துக்கம் ஆகும். அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை வேணும். அந்த குழந்தை அடருதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட நம்ம துக்கப்படாமல் கஷ்டப்படாமல் அந்த குழந்தைக்கு வேண்டிய நம்மளால் வேண்டிய மருத்துவ செய்திகள்லாம் செய்து அந்த துக்கம் அந்த தாயாருக்கு இருக்கத்தான் செய்யும். அது எந்த மாயம், எந்த மந்திரம், எந்த தெய்வம் அந்த துக்கத்தை அந்த ஸ்பாட்டில் எடுத்து அந்த இறந்து போன குழந்தைய, ஒரு குழந்தை இறக்கிறது என்றால் அந்த இறந்து போன குழந்தைய திருப்பி கொண்டு வர முடியாது, இயலாது. அது நடந்தது தான். அந்த துக்கம்தான். இங்கே தான் தத்துவ ஞானம் விஞ்ஞான ரீதியாக மருந்து எப்படி அந்த குழந்தைக்கு கொண்டு மருந்தில் பிழைக்கலாம், இல்லை அந்த குழந்தையோ அந்த உயிரோ இறக்கலாம். மருந்துலேயே 2 மருந்து நமக்கு தெரியும். மருந்துனால 100க்கு 100 சரியில்லை. இந்த தத்துவத்திலையும் இந்த ஞானம் பெருக பெருக உங்களுக்கு என்ன வரும்னாக்கா, நிறைய பேர் என் குழந்தை கவலைப்படாமல் துக்கப்படாமல் வலி இல்லாமல் ஏதாவது மார்க்கம் கொடுன்னு வேண்டின்றது இருக்கா? அதுவும் எனக்கு தெரியும். என் குழந்தைக்கு ஒரு மார்க்கமும் இல்லாமல், வேண்டுதல் இல்லாமல், ஒரு இதாக இல்லாமல் அவனுக்கு சீக்கிரம் அவனுக்கு சரி பண்ணி கொடு, அவன் ரொம்ப துடிக்கிறான் அப்படின்னு வேண்டிப்பட்ட தாயாராக இருக்கா. திடீர்னு அகால மரணம் வரும், ஆக்சிடெண்ட், ரோடு ஆக்சிடெண்ட்டில் அகால செய்திகள் வந்தாலும் அப்பவும் துக்கப்படுறது. இதற்கு தான் விவகார ரீதியாக நடைமுறையில் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இதற்கு உங்களுக்கு நிவாரணமே கிடையாது. அந்த துக்கம் அந்த மாஸ்டர் சொல்லிக்கிறோம், அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த துக்கத்தை நீ சரி செய்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்து பாரு. ஆனால் துக்கங்கிறது 50 யூனிட் ஆஃப் துக்கம் அது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உன்னுடைய கர்ம பலன்களை நீ பண்ணினா தான் அந்த துக்கங்கள் போகும், வேறு வழி இல்லை. நீ படித்தா தான் நீ பாஸ் பண்ணுவேன், வேறு வழியில் கஷ்டம்தான். எனக்கு சினிமாவுக்கு போய் பார்க்கணும், என் நண்பர்களோட கிரிக்கெட் விளையாடணும், ஆனால் நாளைக்கு பரீட்சைக்கு நான் படிக்கணும், கஷ்டப்படணும், எனக்கு தொந்தரவு தான். அது வேறு வழியே கிடையாது. அது நீங்கள் நினைப்பது போல் உங்களால் செய்யக்கூடியது அல்ல. பிரபஞ்சத்தினால் இயற்கையினால் செய்யக்கூடிய விளைவிக்கக்கூடிய துக்கங்களுக்கு பரிகாரம் கிடையாது. அது கர்ம பலனினால் வருவது. நிறைய குடும்பங்களில் பார்க்கலாம், நல்ல குடும்பமாக இருப்பாங்க, ஒரு திடும்னு ஒரு அகால சம்பவங்கள் நடந்துவிடும், துடிப்பாங்க, இன்னமும் துடிச்சிட்டு இருப்பாங்க. 10 வருடங்களுக்கு பிறகு அந்த அந்த சம்பவத்தை நினச்சி உருகுவாங்க, இருக்காங்க. அதுதான் யாருக்குமே ஒரு உண்மையாக அதற்கு நிவாரணம் இருக்கா? ஆச்சாரியர்கள் சொல்லுவார், தெய்வ சிந்தனையோடு தெய்வத்தை நம்பின்று வேறு வழியில் தெய்வம் உனக்கு வழி விடுவார், தெய்வத்தை நம்பு, பூஜையை செய், நீ உன்னுடைய கர்மாவை பண்ணின்று. இறந்தவன் திரும்பி வருமா, போனவன் திரும்பி வருவானா, நஷ்டப்பட்டது திரும்பி வருமானா, அதெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக உயிர் போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்பது உலக நியதி. பண நஷ்டமாக தான் நாளைக்கு சம்பாதிக்கலாம், அது திரும்பி வரலாம். ஆனால் இந்த மாதிரி அகால துக்கக்காரங்கள்லாம் வரைச்ச நமக்கு வேறு வழியே இல்லை. யாராலையும் எந்த இதுனாலையும் உங்களுக்கு அதுக்கு மார்க்கம் வந்தது, சம்பவித்தது. அது ஒரு குழந்தை ஒரு நோயினால் கஷ்டப்படும் பொழுது நாம் துக்கிக்காமல் நம்மால் முயன்ற உதவிகள், மருத்துவ உதவிகள் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். பிறகு எல்லாம் இறைவன்கிட்ட விட காட் இஸ் கிரேட் அப்படின்றவாங்க டாக்டர்ஸ். அது இல்லை, நடக்கிற உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். ஆனால் அந்த நேரம், அந்த காலம், அந்த துக்கத்துடைய அளவுகள் நீங்கள் எல்லாமே நம்மளுடைய பூர்வ கர்மா தான், பூர்வ பண்ணுற டெபிட் அண்ட் கிரெடிட் தான். இதில் வேறு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நானே சொன்னேன், குழந்தையில் பிறக்கும் போது ஏன் அது குருடாக பிறக்கணும்? ஒரு தாயாருக்கு அதுலேருந்தே எடுத்துப்போம். அது குருடாக பிறக்கிறது, சிலது நன்னா பிறந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் செவிடாகிடுறது.
வேலை ரொம்ப தீவிர துக்கங்கள்லாம் வருது. எதுக்கு வர வேண்டிய அவசியம்? நல்ல குடும்பங்களுக்கு. தீய குடும்பம்லாம் அவன் கொள்ளைக்காரனாக இருப்பான், வாய் எடுத்தா பொய் சொல்லிகிட்டு இருப்பான், இது பண்ணிகிட்டு இருப்பான், தப்புகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அவனை பார்த்து சொல்லுவாங்க, பாரு இவன்லாம் பண்ணுறான், இவன் எப்படி இருக்கான் பாரு, ஜால் ஜம் ஜம்னு. எல்லாமே ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். இந்த ஆக்ஷன் நீங்கள் நம்ம எங்கே மனிதன் தவறு செய்கிறான்ன்றால் எல்லாம் இந்த உயிர், இந்த லைஃப், இந்த ஆயுள் காலங்கள் 80-90 வயசு தான் எல்லாமேங்கிறான். ஒருத்தனால சந்தோஷமாக உனக்கு என்ன 1/2 மணி நேரம் சாப்பிட்டு ஆஹா நல்ல சாப்பாடுன்னு சாப்பிடணும், அப்புறம் உனக்கு இந்த தெரியவே தெரியாது, அவ்வளோதான். எல்லாமே டெம்பரரி, அனித்தியம். ஸோ இந்த தத்துவங்கள் எங்கே உதவுகிறது என்றால் எல்லாமே அனித்தியம், நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் எல்லா மனிதனும் இறக்கப் போகின்றான், ஒரு நாள் எல்லா மனிதனும் பிறக்கப் போகின்றான் என்று. இதனால் அவனுக்கு எவ்வளவு லாபம். ஒரு பெரிய அரசியல்வாதி கோடிக்கணக்கில் எத்தனை நாள் தான் வச்சுன்னு அனுபவிக்க போகிறான். அவுரங்கசீப் அழுதான். இறக்கும் பொழுது பையனுக்கு எழுதுறான் லெட்டர், கடிதம். ஐயோ நான் வாழ்நாள் முழுவதும் இது பண்ணேனே, அல்லா என்ன பண்ணுவார் தெரியலையே, இனிமேல் நான் இறக்க போகிறேனே. அவ்வளோ சொத்து, அவ்வளோ இது. அவன் பண்ணுறத சொந்த தம்பியை கொன்னான். தாரா ஷிகோ, முராடு, எல்லாம் தெரிஞ்சது தான். இதிகாசங்கள் 400-500 வருஷம் தான், இதெல்லாம் பெரிய 50,000 வருஷம்லாம் இல்லை. எல்லாம் ரெக்கார்ட் சரித்திரத்தில் இருக்குது. ரொம்ப கவலைப்பட்டான். ஒன்று நீ ராஜாங்க அனுபவிச்ச, உங்கள் அப்பா ஷாஜஹானை சிறை வச்ச, நீ எவ்வளோ நாள் இருந்த? 50,000 வருஷம்னு இருக்குல்லையே, இன்னும் இருந்துன்னு இருக்குல்லையே. இதுக்கு தான் இந்த அனித்தியம், உடம்பு அழியக்கூடியது, எதுவும் சாஸ்வதம் அல்ல என்ற அந்த சிந்தனையில் உங்கள் மனம் செல்வதென்றால் சில துக்கங்கள் வரும்பொழுது அது மருந்தாக உருவம் எடுத்து உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வரும். இது எல்லாமே அனித்தியம்தான்பா, இதெல்லாம் முடிந்து விடும், நமக்கும் ஒரு காலம் வரும். அப்படி தான் நம்ம இந்த பெரிய பெரிய தீவிர துக்கங்களுக்கு நாம் மனத்தை எடுத்துக்கொண்டு, இதற்கு வழியே கிடையாது. இது நீங்கள் நினைத்த மாதிரி இந்த ஃபிலாசபி ஹெல்ப்ஸ் லைக் அ மெடிசன். இட் இஸ் அன் இமோஷனல் மெடிசன், தட் இஸ் அ ஃபிசிக்கல் மெடிசன், அவ்வளோதான். கெமிக்கல்ஸ் ஆர் ஃபிசிக்கல், திஸ் இஸ் அன் இமோஷனல் மெடிசன். இட் மே ஹெல்ப் provided you have faith in the philosophy. கருட புராணம் அது ஃபிலாசபி கிடையாது. அது கருட புராணம் நீ போனால் எண்ணெயில் போட்டு வறுத்தெடுப்பான், அங்கே போட்டால் இங்கே எடுப்பான். அது செக்ஷன், சில லெவல் ஆஃப் திங்கிங். இப்போ ஆதிசங்கரர் சண்டாலனை வென்றார், போய் நரசிம்மர் அவதாரத்தில் சண்டாலனை வென்றார் என்று கதை நம்ம கேட்டிருக்கோம். ஆதிசங்கரர் அப்படிலாம் நரசிம்ம அவதாரத்துலலாம் இன்னும் போய் அப்படி எழுதலை. நீங்கள் கமெண்ட்ரியை பார்த்தோம்லாம் தெரியும். அவர் அவங்கள அந்த ஆதிவாசிகளை மனசை மாற்றி தெய்வத்தை பற்றி, சக்தியை பற்றி, அவர்கள் கொண்டாடும் விதத்தை பற்றி, எப்படி மாம்சங்களை கொண்டு நீங்கள் அந்த மாதிரி அந்த உபதேசங்களை போதித்து தன் வசம் இந்து மதத்திற்கு இழுத்து கொண்டார். அதே மாதிரி இந்த கருட புராணம்லாம் சின்ன குழந்தை நீ தப்பு பண்ணால் கடவுள் கண்ணை குத்திடுவார் அப்படிங்கும்போது அதுக்காக எழுதப்பட்டதை தவிர அதில் எல்லாமே ஒன்றுமே உண்மை கிடையாது. கடவுள் உங்களை போய் நீங்கள் தப்பு பண்ணினு சொல்லிட்டு உங்களை போய் வறுக்க மாட்டார். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதெல்லாம் சில ரிஷிகள் நாளாவட்டத்தில் இவன் எப்படா பயப்படுவான், எல்லாம் ரவுடி கும்பலாக இருப்பான். இப்போ அரபியால் எடுத்து போட்டால் ட்ரைப்ஸ் எல்லாம் சுத்தமாக ஒன்று எழுத படிக்க தெரியாது பாவம். எடுத்தால் வெட்டு கொண்டா அந்த மாதிரிலாம் நீங்கள் தத்துவ ஃபிலாசபி மாயையா வித்தியதேகி நீங்கள் A+B எங்க புரியும்? ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு அந்தந்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு கருட புராணத்தை எழுதினான். நீ தப்பு பண்ணுனா கண்ணை குத்துவார், தப்பு பண்ணுனா உன்னை வெண்ணெயில் போட்டு வறுத்து எடுப்பான், எவனு. இதெல்லாம் கிடையவே கிடையாது. கரெக்டு, அவ்வளோதான். ஜனங்கள் திருந்தணும், அவங்க நல்ல கர்மாக்களை செய்யணும். நீ தப்பு பண்ணினாக்கா உனக்கு நரகத்தில் போய் உன்னை வறுத்து எடுப்பாங்க, எண்ணெயில் போட்டு வறுத்து எடுப்பாங்கன்னு சொன்னால் தான் இவன் பயப்படுவான். Faith in God is for your own self-cleanliness. See, faith in God, பரமாத்மா உட்காந்துங்க மாமா. பரமாத்மாவுக்கு நிர்குணக அரூபி எல்லா வேத சாஸ்திரங்களிலும் ஆதிசங்கர்லேருந்து அவர் உங்களை தண்டிக்க மாட்டார், உங்களுக்கு புரஸ்காரமும் கொடுக்க மாட்டார். பரமாத்மாங்கிறது இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் இன்ஃபினிட் பிளிட்ஸ். என்னுடைய லெக்சர்ஸ் நீங்கள் பிரம்மசூத்ராஸில் பார்த்தா ஆதிசங்கர் சொல்கிறார், ஸ்டேட் ஆஃப் இன்ஃபினிட் பிளிஸ் ப்ளஸ் நாலேஜ். அந்த ஸ்டேட்டு அறிவு, நாலேஜ் இருக்குது, அண்ட் பிளிஸ், அவ்வளோதான். அதுக்கு கோபம் கிடையாது, அதுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு ஆத்திரம் கிடையாது, ஆசை கிடையாது. நீ என்னுடைய வழியை ஃபாலோ பண்ணாட்டி போனால் நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்லக்கூடாது, சொல்லாது. உங்களை திருத்தறதுக்கூடிய சக்தி இருந்தால் உங்களை திருத்தலாமே. முன்னாடியே
ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஒரு மனிதன் திருட போகிறான், ஆனால் திருடுறதை தடுக்கணுமே, அவருக்கு தெரியுமே திருட போகிறான், அந்த திருட்டை தடுக்கலாமே. ஸோ அவர் அந்த ஸ்டேட்டில் இருக்கார். இந்த கர்ம பலன் த்ரூ மாயா வாட் எவர் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங், அதற்கு தெர் இஸ் நோ ரிலீஃப். அந்த பர்பஸ் ஆஃப் காட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபேத். ஒரு கடவுளை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா தப்பு பண்ணுவது குறையும். அந்த ஃபேத் இல்லாட்டி போனால், பிகாஸ் ஃபேத் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபேத் க்யூரிங் இருக்குது. ஃபேத் க்யூரிங்கில் ஐ வில் கிவ் யூ ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். தட் இஸ் கால் பிளசிபோ எஃபெக்ட் அண்ட் நோசிபோ எஃபெக்ட். நீங்கள் மெடிக்கல் டாக்டர்ஸ் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருத்தனுக்கு பல்லு வலி, பயங்கரமான பல்லு வலி, எனக்கு வலி, டாக்டருக்கு ஒன்று கொடுக்குறாருப்பா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கு, அந்த டாக்டர் சொல்கிறார், அவன் படுத்துட்டு இருக்கான், இதாப்பா ரொம்ப ஸ்ட்ராங் பெயின் கில்லர், கொஞ்சம் உனக்கு லூஸ் மோஷன் வந்தாலும் சொல்லு, ஆனால் நான் அந்த ஸ்ட்ராங், ஏன்னா நீ வலிக்குங்கிற பல்லு வலி தாங்க முடியல உனக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், அந்த இதில் இருக்குமே இந்த பாட்டிலில் சலைன் வாட்டர் தான் ஏற்றுறார். பல்லு வலிக்கு ஆன்டி நம்புனஸ்லாம் கிடையாது, சலைன் வாட்டர். ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு, கொஞ்சம் ஏதாவது ஸ்டமக் அப்செட் இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கும் 100 மருந்து போட்டுறேன், ஆகாது, ஆனால் உனக்கு வலி உனக்கு ஒரு 10 மினிட்ஸில் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன், இந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். சலைன் வாட்டரை விட்டேன், பல்லு வலிக்கு மருந்து இல்லை, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுது, வலியே இல்லைன்ட்டான். இல்லை, அது வந்து அந்த சில பேருக்கு தான் வரும், சில பேருக்கு வராமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. தட் இஸ் கால் பிளசிபோ எஃபெக்ட். ரிசர்ச்சில் இருக்குது, அந்த ரிசர்ச் மெடிக்கல் பேப்பர்ஸில் இருக்குது. இன்னொருத்த நோசிபோ எஃபெக்ட். இதை கேளுங்க தமாஷ். அவன் சொல்கிறான், இதே மாதிரி வந்துருக்கான் பல்லு வலி, இது பாருப்பா, நான் வந்து உனக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. நான் ஃபஸ்ட்டு உனக்கு இந்த சலைன் வாட்டரை ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஏற்றி கொடுக்குறேன், அப்புறம் ஆஃப்டர் 3 ஹவர்ஸு பல்லு வலிக்கு மருந்து கொடுக்குறேன். ஆனால் இந்த 3 ஹவர்ஸில் வந்து உனக்கு சலைன் பல்லு வலி உனக்கு இந்த 3 ஹவர்ஸில் இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராங் ஆன்டி பெயின் கில்லர் கொடுக்குறான், ரொம்ப ஸ்ட்ராங். அவன் 3 மணிக்கூராக பல்லு வலியில் துடிக்கிறான். மருந்து போனது பெயின் கில்லர், ரெண்டாவது தட் இஸ் கால் நோசிபோ எஃபெக்ட். ரியலாக மருந்து போகிறது பெயின் கில்லர். ஆனால் டாக்டர் சொல்கிறார், இந்த பெயின் கில்லர் உனக்கு கொடுக்க முடியாது, உன் உடம்புக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் போனதுக்கப்புறம் தான் நீ இப்போ தான் அட்மிட் ஆகிருக்க, நான் ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு சலைன் வாட்டர் ஏற்றிக்கிறேன், கொஞ்சம் மினரல் வாட்டர் ஏற்றிக்கிறேன், அப்புறம் ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் பெயின் கில்லர் கொடுக்குறேன், நீ 3 மணிக்கும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும், என்னால் பண்ண முடியாதுன்னுட்டார். கொடுத்தது ஸ்ட்ராங் பெயின் கில்லர். அவன் வலிங்கிறான் 3 மணி நேரமாக. ஸோ ஃபெய்த்துங்கிற இதில் யுவர் பிரெயின் இஸ் டியூன்டு டு அ சர்டன் ஃப்ரீக்வன்சி. எல்லாருக்குமே அப்படி தான், நார்மல் மேன் சொல்கிறேன் நான். அந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு ஃபெய்த் இருந்ததுன்னா அந்த ஃபெய்த்தில் க்யூர் ஆகும். ஃபெய்த்தில் நீங்கள் பிலீவ் பண்ணினால நிறைய பேருக்கு நிறைய ரிஷிஸ் மேலே ஃபெய்த் இருக்கும், நிறைய சன்னியாசிஸ் மேலே ஃபெய்த் இருக்கும், அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆனமே, ஒரு மனிதனுக்கு ரிலீஃப் ஆனமே, அதுக்கு ஃபெய்த்து தான் வேணும். ஆனால் பியோர் சயின்ஸ் ஒன்லி வில் ஒர்க், பியோர் எனர்ஜி வில் ஒன்லி ஒர்க். யுவர் ஓன் கர்ம பலா, தேர் இஸ் யூ கேனாட் எஸ்கேப் if you have committed sin or buddha. You have to pay for yourself. ஒருத்தன் போய் கேட்கறான் அவர்கிட்ட போய், முடியாதுன்ட்டு. அதனால் இந்த ஃபேத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இதெல்லாம் ஒன்லி ஃபார் ஹைலி ரிட்டையர்ட் பீப்புள்ஸ்க்கு நம்ம சொல்லலாம். சின்ன குழந்தைகள்கிட்ட போய் இதை போய் சொன்னோன்னாக்கா கர்மபலன்லாம் அவளுக்கு புரியாது. ஒரு பையன், சின்ன பையன் கர்மபலனை பற்றி பேசி அவனை அரெஸ்ட் கூட பண்ணாங்க போலீஸில். இங்கே நான் படித்தேன், அது புரியாது. அந்த லெவல் ஆஃப், எனக்கு வந்து ஹை, இஃப் ஐம் எ பிக் லாயர், சுப்ரீம் கோர்ட் சீனியர் லாயர்னால் உங்களுக்குள்ள அந்த லெவலில் நான் பேசுவேன். சின்ன லெவலில் திருட்டிட்டியா உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம் அந்த செக்ஷன் 14 சிம்பிளாக சொல்லி விட்டுலாம். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் த லெவல் ஆஃப் பீப்புள்ஸ் மெச்சூரிட்டி திங்கிங், அவ்வளோதான். பட் த ஃபைனாலிட்டி இஸ் த சேம். யூ ஹாவ் டு பே ஃபார் யுவர் கர்மா. யூ ஹாவ் டு ஹாவ் ஃபேத் இன் தி ஆல்மைட்டி பரமாத்மா, அண்ட் தட் பரமாத்மா வில் கம், அண்ட் இஃப் யூ ஹாவ் த ஃபேத் இட் வில் மினிமைஸ் யுவர் pain or whatever it is, but you have to experience a karma in various degrees. நரகம் சொர்க்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரும், ரமண மகர்ஷியும் அதுதான் சொல்கிறாரு, சுவாமி சின்மயானந்தம், விவேகானந்தம், நரகம்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது, சொர்க்கம்லாம் நமக்கு கர்ம பலன் தான். இட் இஸ் ஒன்லி அ கர்மா. த ஜேர்னி ஆஃப் த சோல் இஸ் அம்பிஷன் டு ஃபைனலி ரீச் த டிவைன் லைட், த ஃபோட்டான்ஸ், சிவஜோதின்னு நம்ம சொல்கிறா. அப்புறம் தெர் இஸ் நோ ரீபர்த். அதுக்கு சத்தியம் உபாசத்தை, மெடிடேட் ஆன் வாட் இஸ் ட்ரூத்னு அப்படி நீங்கள் மெடிடேட் பண்ணிங்களா, யூ வில் நெவர் ஈவன் ஹர்ட் அனதர் மேன். ஹர்ட்டிங் அனதர் மேன் இஸ் untruth. That is not satya. Satya is not only speaking lies and speaking truth.
It is a composite word, which not hurting anybody, not only cheating, not hurting anybody, not trying to do service to anybody, trying to please somebody. இதெல்லாம் the composite word சத்தியம் உபாசத்தை அரண்யே போய் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறார். Then only they will go to this. This is the level, this is the root as per Brihadaranya Upanishad and Chandogya Upanishad. நம்ம சொன்ன ரூட் தான். கோபம் क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रमः, स्मृति भ्रंशात् बुद्धिनाशो, बुद्धिनाशात् प्रणश्यति. அதுதான் பகவான் சொல்றார். கோபம் இஸ் ஆல்சோ எ சின். It's a sin. It's untruth. Your nature is Atma nature is bliss. So in that, if you are only disturbing your Atma, it is a sin. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. No anger. Every anger one. என்ன பிரின்சிபிள்லேருந்து ஒன் ஆஃப் த இது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அதர் பார்ட்டியே விட்டுருங்க. நீங்கள் என்ன வள்ளுவர் என்ன சொன்னார்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல்னார். நீங்கள் கோவம் வேண்டாம். கோவம் வந்தால் யாருக்கு லாஸு? உங்களுக்கு தான் லாஸு. உங்கள் பிபி ஏறும், உங்கள் உடம்பு கெட்டு போகும், உங்கள் ஆத்மா திருப்தி அடையாது, உங்கள் ஆத்மா சுத்தமாக இருக்காது. நமக்கு தான் கோவம். என்ன செவிடங்கையில் என்ன சங்கூதினா மாதிரி அவன் என்னவோ சொல்லிட்டு போகிறான்னு விட வேண்டியது. இது காரியம் பண்ணுறது இட் ஹஸ் பிகம் அ ரிச்சுவல். இட் ஹஸ் பிகம் அ ரிச்சுவல் ஃபார் யூ டு ரெஸ்பெக்ட் யுவர் ஆன்செஸ்டர்ஸ். ஆன்செஸ்டர் ஸ்பிரிட்ஸ் போகிறதுனால வென் யூ சான்ஸ் ஸ்வரம் மந்திரஸ்வரம் மாத்திராம் தத் பிரயோகோ அர்த்த ஏவச்ச மந்திரம் ஜிக்யாசமானேன வேதிதவ்யம் பதே பதே. இந்த மந்திரத்தோட உச்சாரணம் என்னுடைய லெக்சர்ஸ் நான் நிறைய கொடுத்துருக்கேன் வீடியோ. இட் கோஸ் ஆன் அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் only when those words are chanted, it reaches them in their way. It goes and reaches them because the spirit is there. Don't think that the spirit, a dead father is there or a grandfather who would have died at 90, whatever his age may be. Please do not think, hey, Gaya, avladhan. No. As per science, don't respect Shastra. He cannot die. It's an energy with the matter. He is not having a matter, or he is having a matter in some other form which you are not able to see, or we are not able to see, or ye are not able to see. They are there. When you say in these Shastras, when you chant the mantras, Gayatri, Ushnuku, Anushtupu, Brihati, Pankti, Drishtupu, Jagati, 7 chandas are there. You have to chant certain mantras in certain chandas. And the chandasala neenga ponatha, it goes and feeds that Atma. We do not understand what is feeding. See, wait a minute. The Atma will get satisfied by your mantra chanting. How is it when karma anymore? Karma killa. No, if we can influence somebody's karma like that by feeding, like you are saying, we are able to influence somebody. Feeding means not physical, your annam or anything. It is a feeding of its recognition. That spirit, before it embarks, see, it has not yet joined the Paravatah. It is on its journey. It is on its journey right from Ahaha to Agnihi and all. It's on its way to journey to Devaloka and all, to Shanmasa, Uttarayana and all. Those periods, your 6 months, maybe 6 years for that. That is a different thing. No. At that time, the spirit is something like you, the master. That's what even Brian Weiss says, even Vedas says. Devargal are not gods. Devargal are not Paramatmas. They are, your professor is better than me. Like that. Spirits, they have not yet reached. They are in that level. They can be even in your own house trees. So, when you perform certain rituals as per the chandas, it helps the spirit to acknowledge to recognize your doings. You have to do that. It is not that they have become God and they have become Nainam Chindandi Shastrani. No. They are still in another form of existence. Maybe slightly they are riding a horse, and if I ride a horse, I can go faster than you are coming by foot by my side. So they are in a different plane with a different intelligence, with a different outlook.
So that only by Vedas, by mantras, certain patterns you are asking to. See, that is what I am saying. I am going in a horse, sir. Then the footman says, no, I will not give you water, I will not give you that, and you are going in a horse, you are faster than me, you can reach me faster. That is not the thing. If a footman gives me a water, whenever, see, whether I am thirsty or not, even though I am in a horse in a very armor, I like to drink. See, that point of whether the spirit has achieved the finality is not there. They are saying that's what, it may take a rebirth. We do not know as per his karmapala. So this Shraddha is a very important ritual which we have to do because it is clearly established fact. Spirits outside the body, your father or my father or his grandfather, after they pass their body, they live. That is who. I am not saying you can check with AI intelligence, you can check with, because it is energy. Energy. Now energy can see you and talk to you in English or this thing if it energy has the same body of muscle and mass, of blood and this thing. But energy living on a different mass, on a different structure, we do not know. That structure we have not studied. You cannot study, you cannot see because your vision is limited. Because of this Pancha Indriya, you can see like that. That's all. So, அதுதான் அவங்க சொல்றாங்க. How long can I do that Shraddha? See, அதெல்லாம் வந்து, to be honest with you, as far as our life is there, we have to do Shraddha. Because our time is different from, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் man does a Shraddhaன்னா, அவருடைய ஃபாதருக்கும் ஸ்பிரிட்ஸ்க்கும் இட் மேபி 1 செகண்டாக இருக்கலாம், ஒரு 1 இயராக இருக்கலாம். தேவலோக வருஷங்கள் வேறு, பித்ரு வருஷங்கள் வேறு, இது வருஷங்கள் வேறு. அதனால் we are not sure, there is no books that says, but all the Shastra says, Shrauta Smarta Vida. You have to do Shrauta Smarta. அந்த ரிஷிகள்லாம் தியானத்தினால் அவள் எழுதியிருக்கா. இப்போ ரிஷி எழுதுகிறார், சப்ததே அக்னே சமிதக சப்த ஜிஹ்வா சப்த ரிஷய சப்ததாமா பிரியாணி, எல்லாம் சப்த Agne. What is that? Spectrum of rays. The gamma rays, the X-rays, the ultraviolet rays, the visible light, the infrared rays, the microwaves and the radio waves. ஏன் அவன் சப்தத்தை அக்னேங்கிறான், பஞ்சத்தை அக்னேன்னு சொல்லலாமே? Because அவளுக்கு தெரியும், they would have meditated for a long time. Long time meditationல they would have found out that certain frequency. I am having a radio. ஃபஸ்ட்டு ரேடியோவுக்கு கரண்ட் வேணும், எனக்கு லைஃப் வேணும், நாபு வேணும், எனக்கு மைண்டு வேணும். கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இப்படி திரினா தான், குட் மார்னிங், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுக்கு நடுவில் உங்களுக்கு யூனிவர்ஸோட சவுண்டு தான் கேட்கும், கச்ச 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 கச்சன்னு தான் கேட்கும். யூ ஆர் ஹிட்டிங் த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஹிட்டிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் ஆன்செஸ்டர்ஸ் த்ரூ மந்த்ராஸ், த்ரூ ரிச்சுவல்ஸ் இஸ் அன் அக்செப்டட் வே. பியாண்ட் தட் டு எக்ஸ்ப்ளோர் வெதர் த, எஸ் they get pleased or they get recognized. That may be one of the reasons why rishis have given the Shrauta Smarta, all these rituals. Otherwise they need not given. I have explained that in my book, Search in Secret into Hinduism. That goes on a particular frequency. Sir, everything has frequency. Radio frequency, microwave frequency, gamma rays frequency, all frequency, the ultraviolet rays frequency. Everything is judged by frequencies only. Your All India Radio, your BBC, your radar, your satellite, your mobiles, your phone, எல்லாம் ஃப்ரீக்வன்சி லெவல்ஸ் தான். திஸ் மே பை மந்த்ரா. உங்களுக்கு நல்ல மியூசிக், நான் நல்லா பாடப்பட்டவனாக இருந்தால் உங்களுக்கு ரசிக்கிறளா இல்லையா? நல்லா ரசிக்கிறள். யாராக இருந்தாலும் வயசானவள் இருந்தாலும் சரி, ரசிக்கப்பட்டவன் ரசிக்கத்தான் செய்கிறான். அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம் பவர் ஆஃப் connectivity with, I know in my village Kerala, and people talk to spirits. If you want more interested, go to YouTube. Alexander Jacob from Kottayam, retired Director General of Police, Kerala Prisons. நீங்கள் பார்த்துருப்பலாம் எனக்கு தெரியல. ப்ளீஸ் கோ அண்ட் see the வீடியோ. மலையாளத்தில் சொல்லுவார், மலையாளம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மலையாளத்தில் a murder took place. He explains. He's a Director General of Police, not an ordinary man. He explains that the murder took place. எங்களுக்கு it happened in the 8 o'clock in the night. He was stabbed. No clue. We had no clue. We did research, went to that. Absolutely no clue. Then that Alexander Jacob said, I had a friend called Gobinathan Nair. So myself and Gobinathan Nair, he told me, sir, there are some spirit readers who can talk to the dead spirit of the dead man who was killed, murdered.
If you want, we can try that. Firstly, initially, he's a Christian, he's a Malayali. He said, okay, let us go. Because they have to solve the case. And they have found out that a spirit like that, Vijayawada happened before and they caught the murderer. So, to go there, they were Muslims. So, they asked, what is it? Then, let the son of the deceased come, let his wife come. Both were brought. Son was made to lay down on the ground. Then, all sat silent. Then, they did some mantra. The son got up halfway, sitting legs all on the floor and started speaking. He said, Ingorana enna vanna konnathu. Avanum chertittu vannu kattiyala kutti konnu ende bag eduttondu poi. Then that son slept. Then he became normal. His wife recognized the dead man's voice. Hey, this is my husband's wife. She was standing, the mother of the son, the wife of the dead man. They caught, they accepted. Sir, it was, who tells? I am not telling. This is not a story book. This is recorded in Kerala police. Okay, why I am telling you? The spirit of the dead man can be brought into the child body. Child gives the explanation. Please go to Google, go to YouTube, Alexander Jacob, DGP retired, prisons Kerala police on Maricha Alinda Satyam. If you know Malayalam, you can go. One last question, sir. How do you distinguish between a charlatan and a very real those things get into a lengthy argument, but the crux of the problem is spirits don't die, your Atma doesn't die. That's all. It lives under a different Rupa. That's all. For some more time. When it merges, we don't know. You can read the book Many Masters, Many Life, Many Souls, Many Bodies by Brian Weiss, Dr. Brian Weiss, University of Arizona psychiatrist professor. See, there are stalkers to spirit. These are all very tough subjects. But there are established people who read spirit. In my opinion, I have seen. See, normal person and all, you cannot do that because... See, in the same Dr. Alexander Jacob says, please don't call me again. I am happy here. It is a big trouble to me. That is what the words before the boy slept back to his original position. We do not know. We do not know, but there are, in my Kerala village, I come from a village from Trichur, 10 kilometers. There are set of people who will talk to spirits, they claim. But this one is from, we know him through a friend of mine, also from Kottayam. He clearly is, it's a record in the police. The another police record they cite is in Vijayawada, where the inspector was living after so much of investigation. They have failed in the investigation. Then somebody talks to him and they bring him here. And then the dead man's spirit comes. Then the case was solved. They caught the murder, recorded in Vijayawada. That Mr. Alexander Jacob wrote. Based on that only, he said, okay, let me go with you, Mr. Gopinathan Nair. Let us go. These are all recorded in Kerala police records. Not because an author writes, I don't believe. I myself am interested in science. I don't believe. But by my experience, by chanting the Vedas, by talking to people, I have written in my book how a Nambudiri, my cousin, distant cousin, morning 5 o'clock, we get up at 4:34. He was going at the backyard, a big serpent hit him. Then my grandmother or somebody came, they saw a very big serpent, must be Rajanagam, king cobra, very long. Appa, he cried and he just fell on the floor. They brought him to the hall. It was yellowish, his body. Became yellowish. Some nasty yellow, some not a good yellow. A Vesharaja, a Nambudiri, across the house corner, he comes. Nobody called him. He comes,
Then he sat, എനിക്ക് മനസ്സിലാവും ഞാൻ ചെയ്തോളാം. He sat, took 2 guja. He will take a green leaf, in 1 guja he will dip a glass type of guja, some vase. He will dip this here, okay, for Paul Whitaker I am telling you. He will dip this here, this will become yellowish. These are all from my own cousins, my grandmother all told me. Otherwise I will not be telling. I have written in my book also. This will, mantra he will chant. This will become yellow. This, after 1 hour the boy was normal, and after 2 hours he started playing. These are all known instances. Maybe now 1 in a million are there doing like that. I do not know. But when Alexander Jacob, Kerala police talking to spirits and all, declare on TV and record it in Kerala police catching the murderer, and they tried. They tried for more than a year. No clue. He is declaring. You please note down this name and go into your house and check. And a different frequency, different energies, you can communicate. Provided you train yourself. I do not know calculus, but if I train myself in calculus, I can solve advanced problems. Convict, police gave conviction, court accepted it. Because they themselves told, the weapons were seized. So it's a pakka documented procedure. It is not for cheating people. See, people should not be misled. It is documented in Kerala police records. They were convicted. Murderers were convicted. No, weapons were seized. They let them wear the weapons. What time? அப்படிதானே பண்ண முடியும். Nobody sees a murder eyes. Impossible. Very rare probably. Okay, sir. So span of time nobody knows that the rishis have not spelled, but they are saying in that time. See, for example, Ramana Maharshi, when he left his body, there are records. New York Times journalist was there. They saw this Jwala. Yes. My relations have seen in Naga. New York Times journalists were there. They have reported. Hindu la ponala ninga paakalam. 15th of April 19th shooting. Everybody saw that. Journalists were there. They were, because his time has come, they were there. New York Times journalists, NYT, avan quote pandra. Hindu reported 50 years ago. See, thank you. My books, I'm sorry that it is very little copy I brought, but it is available in e-Kindle, Amazon. E-Kindle or Google's Play. One of my best-selling books is The Cosmic Code is Illusion. The Reality of the Universe. I published this 9 years back. The moving arrow does not move, Nana. It's illusion. So, this book, Cosmic Code is Illusion. And another book you may be interested, you can see there. This is, idhula vandu ellarkume back side la Vedas, idu guide format la kuduthirpen. Ennalam Vedangas, ennalam Shraudha Smartha, ennalam மந்திரங்கள், என்னெல்லாம் ராகம், என்னெல்லாம் யாரெல்லாம் ரிஷி, எந்தெந்த இதுக்கு யாரெல்லாம் ரிஷி, எத்தனை புறம், எல்லாமே இருக்கும் அதில். சில இது பிரிண்ட் எடிஷன் நான் இது பண்ணுறதில்ல, கிடைக்காது. உங்களுக்கு இமெயிலில் தான் எல்லாம் போயாச்சு. பப்ளிஷிங் ஹவுஸில் இது இட் வாஸ் செல்லிங் இன் ஹாட் டிமாண்ட். தி நெக்ஸ்ட்டு அப்புறம் வி குடன்ட் பிரிண்ட். நவ் ஐ ஆம் ட்ராவலிங் ஆல்சோ. திஸ் புக் இஸ் வாட் டூ யூ ரியலி டை, இப்படி தான் இருக்கும் அது. இது ஐ ஹவ் கோட்டட் ஆத்தென்டிக் சோர்ஸஸ். ஆத்தென்டிக் சோர்ஸஸ், ப்ரீவியஸ் லைஃப்பை பார்த்தப்பட்டவெல்லாம் ஆத்தென்டிக் சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு இதில் நான் கோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஃபாரின் பிரிட்டிஷ் ஆத்தர்ஸ், அமெரிக்கன், நாசா, யூனிவர்சிட்டி. இப்போ ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரில் போயிட்டு இந்த புக்கை நீங்கள் அமேசான் இ-கிண்டில் இருக்குல்ல புக்ஸ், அதில் என் பேர் டிஎஸ் விஸ்வநாதன் போட்டு பாருங்க, அதில் வந்தால் வரலாம். இல்லை டூ யூ ரியலி இதை பார்த்துங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் காப்பி இல்லை, இது அமேசான் இ-கிண்டில் ஆர் கூகுள் புக்ஸ். I have not taken time to print, sir. I have to do. I am lazy. The point is, I have to go and sit and do the proofreading.
டிஎஸ் விஸ்வநாதன் போடுங்க, ரஃப்லி இந்த நேம் போடுங்க. டூ யூ ரியலி டை? காஸ்மிக் கோட் இஸ் சர்ச் இன் சீக்ரெட் சேக்ரெட் ஹிந்துவிசம் உங்களுக்கு தெரியும். சர்ச் இன் சீக்ரெட் இந்தியான்னு எழுதினான் பால் பிரண்டன். சர்ச் இன் சீக்ரெட் சேக்ரெட் ஹிந்துவிசம் போட உங்களுக்கு அது இது உங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். என்னெல்லாம் வேதா இருக்குது, 4 வேதம், யார் ரிஷி, இவர் என்ன ரிஷி எழுதினா, இது கிருஷ்ணனா என்ன, சுக்லா என்ன அதோட பேர், சும்மா ப்ரீஃபாக இருக்கும். சரி, அதுதான் திஸ் இஸ் கால்ட் ஃபேத். பகவத்கீதையில் பகவானே சொல்கிறார், 3 விபாகம் உனக்கு சொல்லித்தரேன் அர்ஜுனா. பக்தி யோகாவில் நீ எங்கிட்ட வரலாம், கர்ம யோகாவில் எங்கிட்ட வரலாம், இல்லைனா தியான யோகாவில் எங்கிட்ட வரலாம். இப்போ பக்தி யோகா கோவிலுக்கெல்லாம் போகிறச்ச நீங்கள் சுவாமியை நம்புறச்ச ஃபேத் வருது. அந்த டயத்துலலாம் நம்ம தப்பாக நினைக்க மாட்டோம். ஐயோ கடவுள் இருக்காரே ஒரு பயம், கடவுள் இருக்காரேன்னு ஒரு பயம் இருந்ததுனால நம்ம வந்து இப்போ ஒருத்தன் வந்து பக்கத்து வீட்டில் போய் திருட மாட்டான். கோவில் இருக்கிற சுவாமி உங்களுடைய ஃபேத்து தான். அவர் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறாரா, அதெல்லாம் நம்முடைய ஃபேத்து தான். நொசிபோ பிளசிபோ எஃபெக்ட் தான். அதெல்லாம் சுவாமி வந்து உங்களை அந்த இடத்துல வரவழைச்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் உங்களுக்கு ஒரு புனிதத்துவம் கொடுக்கறதே காரணம். நீங்கள் புனிதமாக யூஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் செல்ஃப் இன்னர், யூ டு நாட் ரியலைஸ் தட். அதுதான் அவருடைய ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி. நம்ம வந்து எனக்கு வந்து அவன்கிட்ட போய் அவனை அடிக்கணும், அவனை பொல்லாப்ப பேசணுன்னாக்கா நான் சுவாமிகிட்ட போய் அப்படியே உட்காந்துனாக்கா அப்புறம் எனக்கு தோணும், அவனை அடிச்சிட்டோமே, அவர் பகவான் முன்னாடி இப்படி வேண்டிக்கிறோமே, அடுத்த பேர் போய் வேண்டிக்கிறேன் ஃபர்கிவ் பண்ணுங்க. அந்த ஒரு ட்ராக்கில் போகிறதுக்குள்ள ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஒன்றுமே இல்லாட்டி போனால் நீங்கள் சுவாமி கோவில் இதெல்லாம் ஏன் போகிறோன்னா அது போய்த்தான் ஆகணும். ஃபார் செல்ஃப் டிசிப்ளின். அவதாரங்கள்லாம் புராணங்கள் எழுதுகிறா ஃபார், நான் சொன்னேன் இல்லை, சுவாமி வந்து கண்ணை குத்திடுவார்னு சின்ன அம்மா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும். அவள்லாம் அவதார புருஷர்கள்னா தே ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அவரும் 50 வயசில் இறந்து போனார், அவரும் புற்றுநோயில் இறந்து போனார், அவருடைய கர்மாவை ஆரம்பித்தார். பட் நல்லது சொல்லி கொடுக்குறாரே. ஸோ தட் எல்லாருமே நல்லது நல்லது நல்லதுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா உலகத்தில் உங்களுக்கு செக்ஷனும் போலீஸும் இதுவும் வேண்டாம். உங்கள் ஆத்மா சுத்தமடையும். எனர்ஜி வாட் எவர் இட் இஸ் லிபரேட்டட் வில் பி பியூர். தி எனர்ஜி லிபரேட்டட் ஃப்ரம் த பாடி அட் த டைம் ஆஃப் எ பாடி பாசிங் அவே ஷுட் பி பியூர். ஃபார் தட் எனர்ஜி கேன் டூ வண்டர்ஸ். We should not think that only our bodyனால நமக்கு பணம் பங்களா don't, that is a childish thinking. Because this time உங்களுக்கு 50 years ஆச்சுன்னா 50 seconds மாதிரி லைஃப் போயிருக்கும். இன்னும் 5000 years நான் இருக்க போகிறதில்லை, யாருமே இருக்க போகிறதில்லை. பிகாஸ் டைம் இஸ் வெரி ஃபாஸ்ட், இட் இஸ் அனித்தியம். அதனால் பட் எனர்ஜி மே லிவ். ஸோ பியூர் யுவர் எனர்ஜி பிஃபோர் இட் ஹேஸ் டு கோ டு தட் பிரம்மலோகா. அதுதான் சொல்கிறாரு, புனராவர்த்தனம் வராமல் இருக்கு. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட்டு. இல்லை மகான்ஸுக்கு இல்லை ஒரு தீக்காக்காரங்கிட்ட வந்தான், இதெல்லாம் வடக்கு சார், நாங்கள்லாம் தமிழ். என்ன காயத்ரியே கருது சாவித்ரி, ஆயுதற்கு வெப்பன் மந்திரம் மாங்குண்ணி, நெய்யற்றே நேற்று நினைவுற்று நேயத்தாய், மாயத்துள் தோயா மறைவோர்கள் தாமே. காயத்ரியே கருது சாவித்திரின்னு திருமூலர் சொல்லியிருக்காண்டா. தீக்காக்காரன்ட்ட சொன்னேன்னா அவரே காயத்ரி பற்றி பேசுகிறார். சிவன் யார், எங்கேருந்து வேறு, நார்த்துலேருந்து வேறு. இதெல்லாம் இந்த செப்பு வித்தை, இந்த ஓட்டத்தெல்லாம் உனக்கு பேச தெரியும், பேசாமல் இரு. நீ கோவிலுக்கு போகலையா, வீட்டில் இரு. நான் ஒன்றும் நீ போய் தான் ஆகணும்னு கத்தி எடுத்துன்னு சொல்லலை. நான் கொடுக்குறேன். நான் யூடியூப்பில் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் சமகம். ஐ கிவ் பதப்பிரிவு. இப்போ நான் வந்து ஐ கேவ் அ கான்செப்ட் தட் ஸ்ப்ளிட்டிங் ஏகா சமே திஸ்ரச்சமே 1 3 5 7 9 16 ஆட் நம்பர் தியரம். அதில் 1 + 3 4 4 to ஸ்கொயர் ரூட். அது வந்து ஈவியன் நம்பர், சிவன் சக்தி, எனர்ஜி அண்ட் மேட்டர். அது ஒரு அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். தென் தே கோ ஃப்ரம் 33 வரைக்கும் தேவசன் இருந்துட்டு சதுஸ்ரஷ்டமே ஸ்டௌச்சமே 4 4 8 12 16 காஸ்மிக். வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் மாடல்? What is a standard model as per Einstein or as per anybody? Electromagnetic force, the gravitational force, the strong nuclear force and weak nuclear force. இந்த 4 forces தான் அவன் சொல்கிறான். அஷ்டாச்சமே 4 4 AP சதுர்ஷ. Nine 98401. என்னுடைய இருக்க விஷ்ணு சாஸ்திரநாமன் என் குரூப் இருக்கு வாட்ஸ்அப்பில். என்னுடைய
என்னுடைய செல்ஃபோன் விஷ்ணு சஹஸ்ரநாமன்னு குரூப் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ருத்ரம் சமகலம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கம்ப்ளீட்டாக சொன்னேன். ஏன் சதுராத்மா சதுர்வியூஹ சதுர்தம்ஷ எல்லாம் சதுர்னு கூட காஸ்மிக் ஃபோர்ஸஸ் தான். அது ஸ்டாண்டர்ட் மாடல். ஏன் அந்த நம்பர் கொண்டு வரான்? ஏன் சப்தத்தை கணேங்கிறான் 7 கொண்டு வரான்? ஏன் இங்கே ஏகாச்சமே திஸ்ரச்சமே ஏக்கங்கிறது 3 1 திஸ்ரம் நான் கொண்டு வந்து தான் அந்த இதை சமகமில் அது என்னுடைய இன்வென்ஷன். நான் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் ஃபிலாசபி. இதை எடுத்துக்கலாம் காஸ்மிக் இல்லை இது டியூ ரியலி டை உங்களுக்கு